வணக்கம். மற்றொரு பதிவினூடாக சந்தித்திருக்கின்றோம். இஸ்ரேல் மீது ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதலை ஈரான் ஞாயிற்றுக்கிழமை மேற்கொண்டதற்கு ஐநா உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் தெளித்திருக்கின்றது. அது ஒரு போர் பதட்டத்துக்கு மத்தியில் மத்திய கிழக்கு பிராந்தியம் காணப்படுவதோடு ஆளில்லா விமானங்கள் ஏவுகணை தாக்குதல்கள் எல்லாம் மேற்கொண்டு அங்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை தற்போது நிலவி வருகின்றது. இவை சார்ந்துதான் நாம் பார்க்க போகின்றோம். இஸ்ரேல் மீது ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதல் ஈரான் ஞாயிற்றுக்கிழமை மேற்கொண்டதற்கு ஐநா உலக நாடுகள் கண்டனங்கள் தெரிவித்திருக்கின்றன. இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள ஐநா மற்றொரு போரை உலகம் தாங்காது என்று சொல்லியிருந்தது. இது பொறுப்பற்ற தாக்குதல் என்று பிரிட்டன் தெரிவித்துள்ளது. தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரான்ஸ், ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைக்கு தீர்வு காண ரஷ்யா அறிவுறுத்தியுள்ளது. தாக்குதலை தொடரும் எண்ணம் இல்லை என்று சொல்லி ஈரான் சொல்லியிருந்தது. இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கையை தொடரும் எண்ணம் இல்லை என்று ஈரான் பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் முகமது ஹைசன் பகேரி கூறியிருந்தார். ஈரான் நாட்டின் நலன்களுக்கு எதிராக எந்தவொரு முயற்சிகளுக்கும் நாங்கள் கடுமையான பதிலடி அளிப்போம் என்று இஸ்ரேலுக்கு பாடம் கற்பிக்கவே தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி தெரிவித்திருந்தார். இஸ்ரேலுக்கு அமெரிக்கா துணை நிற்கும். இஸ்ரேல் மீது ஏவப்பட்ட 12க்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானங்கள் ஏவுகணைகளை முறியடிப்பதில் அமெரிக்க படைகள் உதவியதாக அந்த நாட்டு அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். தாக்குதலையொட்டி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுடன் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தொலைபேசியில் பேசியிருந்தார். அப்போது இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு அமெரிக்காவின் அர்ப்பணிப்பை அவர் உறுதியளித்திருந்தார். தொடர்ந்து அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர்களுடன் ஜோ பைடன் ஆலோசனை நடத்தினார். தாக்குதல் குறித்து விவாதிக்க காணொலி வாயிலாக நடைபெறும் G7 மாநாட்டில் அந்த கூட்டத்தில் அவர் பங்கேற்றிருந்தார். இஸ்ரேலின் உச்சநிலையில் பாதுகாப்பு, அதாவது ஈரான் இஸ்ரேல் இடையே கடந்த 1979 ஆண்டு முதல் மோதல் நிலவி வந்தாலும் முதல் முறையாக இரு நாடுகளுக்கும் இராணுவ தாக்குதலில் ஈடுபட்டன. தாக்குதலையொட்டி இஸ்ரேல் உட்பட பிராந்தியத்தின் மற்றும் சில நாடுகள் தங்களின் வானிலையை மூடின. போர் விமானங்கள் வான்வழியில் தொடர்ந்து ரோந்து பணிகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் நாட்டின் பாதுகாப்புக்கு வேண்டிய நடவடிக்கைகளை ராணுவம் மேற்கொள்ளும் எனவும் இஸ்ரேல் ராணுவ அதிகாரி சொல்லியிருந்தார். எங்களை அச்சுறுத்தும் யாரையும் நாங்கள் அச்சுறுத்துவோம் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு எச்சரிக்கை விடுத்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. எனவே எந்த நேரத்திலும் ஈரான் மீது இஸ்ரேல் பதில் தாக்குதலை தொடங்கலாம் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. சிரியா மற்றும் லெபனான் எல்லை நாட்டின் அணுசக்தி நிலையமான டிமோனா, நெவாடிம் விமானத்தளம் உள்ளிட்ட முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளுக்கு அருகில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு இஸ்ரேல் ராணுவம் அறிவுறுத்தியிருந்தது. இதனிடையே லெபனான் எல்லையொட்டிய வடக்கு இஸ்ரேலின் ராணுவ தளங்கள் மீது ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தியது. பதட்டமான சூழல் காரணமாக ஈரான் தலைநகர் டெக்ரானில் எரிபொருள் நிலையங்களை மக்களின் நீண்ட வரிசையில் அந்த நிலையங்களை நோக்கி மக்கள் காணப்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இஸ்ரேல் மீது ஈரான் ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டது ஞாயிற்றுக்கிழமை. சிரியாவில் உள்ள தங்களின் துணை தூதரகத்தில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டி வந்த ஈரான் பதிலடியாக இந்த தாக்குதலை நடத்தியது. இந்த விவகாரத்தில் அமெரிக்கா முற்றிலுமாக விலகியிருக்க வேண்டும் என்று ஈரான் எச்சரித்திருந்தது. அமெரிக்கா, பிரிட்டன் நாட்டு படைகளின் உதவியோடு 99% ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தி தாக்குதலை வெற்றிகரமாக முறியடித்துள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே ஹமாஸ் இஸ்ரேலிடையே மோதல் நடந்து வரும் நிலையில் தற்போது இஸ்ரேல் ஈரானிடையே உண்டாகியுள்ள மோதல் உலகின் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் போர் சூழலை உருவாக்கியிருந்தது. பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் ஆட்சி புரிந்த ஹமாஸ் படை இஸ்ரேல் இடையிலான மோதல் கடந்த 6 மாதங்களாக தொடர்ந்து வருகிறது. ஹமாஸுக்கு ஆதரவாக இஸ்ரேல் லெபனான் எல்லை பகுதிகளில் ஹிஸ்புல்லா ஆயுதப்படையினர் இஸ்ரேல் மீது தாக்குதலில் ஈடுபட்டனர். இதேபோல செங்கடல் வழியாக இஸ்ரேலுக்கு செல்லும் சரக்கு கப்பல்கள் மீது ஏமன் நாட்டின் கவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லா மற்றும் கவுதிகளுக்கு ஈரான் ஆதரவாக இருக்கின்றது. அதேபோல் சிரியா மற்றும் ஈராக்கிலும் இஸ்ரேலுக்கு ஆதரவளிக்கும் அமெரிக்க படைகளை குறிவைத்து ஈரான் ஆதரவு பெற்ற போராளி குழுக்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள அந்த ஈரான் துணை தூதரகம் மீது வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவலர் படையினுடைய 2 தளபதிகள் உட்பட 12 பேர் உயிரிழந்திருந்தார்கள். இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியதாக ஈரான் குற்றம் சாட்டியது. எனினும் அது குறித்து அந்த நாடு எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து
ஹார்முல் நீரிணை ஒட்டிய அந்த கடற்பகுதியில் இஸ்ரேலுடன் சம்பந்தப்பட்ட சரக்கு கப்பலை ஈரான் படையினர் அதிரடியாக சனிக்கிழமை சிறைப்பிடித்திருந்தனர். அந்த கப்பலில் 17 இந்தியர்கள் உட்பட 25 மாலுமிகள் பணியில் இருந்தனர். ஈரானின் நடவடிக்கையால் இரு நாடுகளுக்கும் இடையிலான பதட்டம் மேலும் அதிகரித்தது. ட்ரோன் ஏவுகணை தாக்குதல் இந்த நிலையில் முன்னதாக இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் தொடங்கி இருப்பதாக ஈரான் அரசு ஊடகத்தில் சனிக்கிழமை நள்ளிரவு செய்தி வெளியானது. ஈரான் நலனுக்கு எதிரான இஸ்ரேல் ஆதரவு நடவடிக்கை அமெரிக்கா ஈடுபட்டால் ஈரான் பாதுகாப்பு படைகள் தக்க பதிலடி அடிக்கும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருந்தனர். ஈரான், ஈராக், சிரியா, ஏமன் ஆகிய நாடுகளிலிருந்து இஸ்ரேல் நோக்கி ஏவப்பட்ட 99% ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் ஜோர்டான், லெபனான் நாட்டு வானெல்லையிலேயே இடைமறித்து அளிக்கப்பட்டன. வானில் பயங்கர சப்தங்களுடன் ஏவுகணைகள் வெடித்து சிதறியதை சொல்லப்பட்டிருக்கின்றது. ஈரானின் ஏவுகணைகளை தாக்கி அளித்ததில் இஸ்ரேலின் பல அடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்பு பெரிதும் பங்காற்றியிருந்தது. எனினும் இஸ்ரேலின் முக்கிய விமான தளமான நெவாடிடும் ஈரானின் ஏவுகணை தாக்குதலுக்குள்ளானது. அதேவேளையில் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கையை தொடரும் எண்ணமில்லை என்று சொல்லி ஈரான் தெரிவித்திருந்தது. இந்த இஸ்ரேல் மீது ஈரான் நடத்தியுள்ள தாக்குதலுக்கு கவலை தெரிவித்த மத்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் இஸ்ரேல் ஈரான் பகைமை குறித்து இந்தியா ஒரு அக்கறை கொண்டிருந்தது. உடனடியாக பதற்றத்தை தணிக்கவும் வன்முறையில் இருந்து பின்வாங்கி அமைதியை கடைபிடித்து ராஜ்ய பாதைக்கு திரும்பவும் இரு நாடுகளுக்கும் இந்தியா அழைப்பு விடுத்திருந்தது. வளர்ந்து வருகின்ற சூழலை இந்தியா உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது. அந்த பகுதியில் உள்ள இந்திய தூதரகங்கள் இந்தியர்களுடன் நெருங்கிய தொடர்பில் உள்ளன. பிராந்தியத்தில் பாதுகாப்பும் ஸ்திரத்தன்மையும் பேணப்படுவது இன்றியமையாதது என தெரிவித்துள்ளது. இந்தியர்களுக்கு எச்சரிக்கை. தாக்குதலுக்கு மத்தியில் இஸ்ரேலில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்ட எக்ஸ் பதிவில் இஸ்ரேலில் வசிக்கிற அனைத்து இந்தியர்களுக்கும் ஒரு எச்சரிக்கையுடன் உள்ளூர் அதிகாரிகளால் வழங்கப்படும் பாதுகாப்பு நெறிமுறைகளை முறையாக கடைபிடிக்க அறிவுறுத்தப்பட்டிருந்தார்கள். இந்தியர்கள் அனைவரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இஸ்ரேல் அதிகாரிகளுடன் தொடர்பு கொள்ளுமாறு தொலைபேசி இலக்கங்களையும் வழங்கியிருந்தார்கள். தொடர்ச்சியாக போர் சூழல் நிலவி வருகிறது. மீண்டும் ஒரு போரா, என்னும் ஒரு நாட்டுடனா என்கின்ற பொழுது கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலேயே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது. இஸ்ரேல் பாலஸ்தீனத்துடைய போரே 6 மாதங்களை தாண்டியே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உக்ரைன் ரஷ்யாவுடைய போர் என்ன முடிவுறவில்லை. இதில் ஈரானும் தன்னுடைய போர் பலத்தை காட்டுகின்றது என்பது இங்கு கொஞ்சம் கவலை அளிக்கின்றது. பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இதனுடைய நகர்வுகள் எவ்வாறு நகரப்போகின்றது என்பதை மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.